வெற்றி கழகத்துடைய பொதுக்கூட்டத்தில் ரசிகர்கள் கூட்டம் அதிகமானதுனால இதுவரையும் 31 பேர் பலியாகிட்டதா அதிகாரப்பூர்வமா முதற்கட்ட தகவல் வெளியாகிருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் நடிகருமான விஜய் செப்டம்பர் 27ஆம் தேதியான இன்று நாமக்கல் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. கரூர் மாவட்டத்தில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது அதுல கலந்துகிட்ட கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள்னு குழந்தைகள் உட்பட மொத்தம் 31 பேர் பலியாகிட்டதா அதிகாரப்பூர்வமா இப்போ தகவல்கள் வெளியாகிருக்கு. கூட்ட நெரிசல் காரணமாக தான் இந்த சோக நிகழ்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுது. இது மட்டும் இல்லாம நூத்துக்கணக்கானோர் ரொம்பவும் உடல்நிலை சரியில்லாம இப்போ மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. இதுக்காக பல நடிகர்களும் அரசியல் தலைவர்களும் ஆழ்ந்த இரங்கலையும், அது மட்டும் இல்லாம மத்த எல்லாருமே சீக்கிரமா உடல்நிலை சரியாகி வீடு திரும்பணும் அப்படின்னு நிறைய பிரேயர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நேரத்துல தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் அவர்கள் எதுவுமே பேசாம இருக்காரு அப்படின்னு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதயம் நொறுங்கி போயிருக்கேன், தாங்க முடியாத வார்த்தைகளாலையும் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலையும் நான் இருக்கேன். கரூர்ல உயிரிழந்த என்னுடைய சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். மருத்துவமனையில சிகிச்சை பெறவங்க சீக்கிரமாவே குணமடைய நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு ரொம்பவுமே வருத்தப்பட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இருந்தாலும் எல்லாரும் உடல்நிலை சரியாகி வீடு திரும்பணும் அப்படின்னும் இந்த கூட்டத்துல பலியானோர் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது.